ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டெல்லாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் மதுரையில் ரொம்ப ஃபேமஸான மட்டன் பொட்டல சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த டிஷ் பண்ணுறதுக்காக மட்டனில் ஒரு செமி கிரேவி பண்ணிவிட்டு அந்த கிரேவியை 75% குக்கான ரைஸோடு சேர்த்து தம் போட்டு பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மட்டன் சோறை ஒரு வாழை இலையில் எடுத்து கூடவே அவிச்ச முட்டை வெங்காயம்லாம் சேர்த்து ஒரு சூடான தோசைக்கல்லில் ஒரு 5 நிமிஷம் 2 பக்கமும் வாட்டி எடுத்து சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் நாக்கில் அப்படி நிற்கும். இனி மட்டன் பொட்டல சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட் ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் சோம்பு பொரிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயத்தோட கலர் மாறுற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கணும். வெங்காயத்தோட கலர் மாறி வந்ததுக்கப்புறமா அதில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுறணும். அடுத்து இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வேக விடணும். தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா இது கூட நம்ம மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மட்டன் சோறு பண்ணுறதுக்காக இன்றைக்கி 300 கிராம் மட்டன் க்ளீன் பண்ணி எடுத்துருக்கிறேன். மட்டன் ஆட் பண்ணி 1 நிமிஷம் அது கலர் மாறுற வரைக்கும் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கிரேவிக்கு தேவையான மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் தயிர், இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இந்த பதத்துக்கு கலந்து எடுத்துக்கணும். இனி இந்த தயிர் மிக்ஸை நம்ம வேக வச்சிட்ருக்கிற மட்டனோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மட்டன் வேகிறதுக்கு தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் புதினா, 1 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இனி குக்கர் மூடி போட்டு 4லேருந்து 5 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மட்டன் வேகிற டைமில் நம்ம சோறு வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 துண்டு பட்டை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே அரை மணி நேரம் ஊற வச்ச சீரக சம்பா அரிசி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த அரிசியை எண்ணெய் நெய்யோடு சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இன்றைக்கி இந்த மட்டன் சோறு பண்ணுறதுக்காக இந்த கிளாஸ்க்கு 1 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கிறேன். அதனால் 1.5 கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். சீரக சம்பா அரிசி இல்லைன்னா நம்ம சாப்பாட்டு அரிசியே யூஸ் பண்ணலாம். ஆனால் சீரக சம்பா அரிசி இந்த மட்டன் சோறுக்கு நல்ல ஒரு மணமும் கூடுதல் சுவையும் தரும். இனி இதை ஒரு மூடி போட்டு 80% வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் வேக வச்ச மட்டன் நல்லா வெந்து வந்துருச்சு. குழம்புல இருக்கிற தண்ணி கொஞ்சம் வற்றணும். அதுக்காக ஒரு 5 நிமிஷம் ஸ்டவ் ஆன் பண்ணி இதை வற்ற விடலாம். இந்த அளவுக்கு வற்றி வந்தால் போதும். இனி இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து சாதம் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். சாதம் ஒரு 80% குக் ஆயிடுச்சு. இனி இது கூட நம்ம செஞ்சு வச்சுருக்கிற மட்டன் கிரேவியை ஆட் பண்ணலாம். கிரேவி ஆட் பண்ணக்கப்புறமா சாதத்தோடு சேர்த்து மெதுவாக கலந்து விடணும். அரிசி உடஞ்சிடாமல் நல்லா மெதுவாக அடியிலேருந்து எடுத்து கலந்து விடணும். இது மாதிரி கிரேவி சாதம் ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இந்த சாதத்தை நல்லா சமப்படுத்தி வைக்கலாம். இனி ஒரு மூடி போட்டு இதை தம் போடணும். ஸ்டவ் ஆன் பண்ணி சிம்மில் ஒரு 10 நிமிஷம் இந்த சாதத்தை தம் போட்டு எடுத்துடலாம். இப்போது 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த சாதம் எந்த அளவு வெந்து வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா உதிரியாக பொல்லன்னு சூப்பராக நம்ம மட்டன் சோறு ரெடி ஆயிடுச்சு. பொட்டல சாதத்தை பொட்டலம் போடலைன்னா எப்படி? அதுக்கு ஒரு வாழை இலையை பின்பக்கம் நல்லா தீயில வாட்டி எடுத்துக்கலாம். இனி இந்த வாழை இலையில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மட்டன் சோறு கூடவே கொஞ்சம் மட்டன் கிரேவி, ஒரு வேக வச்ச முட்டை, கொஞ்சம் வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்ல ஒரு பொட்டலமாக போட்டு எடுத்துக்கலாம். இந்த மட்டன் பொட்டல சோறு மதுரையில் ரொம்பவே ஃபேமஸ். இதே மெத்தடில் நம்ம சிக்கன் வச்சும் செய்யலாம். இதை ஊன் சோறுன்னு கூட சொல்லுவாங்க. இனி இதை ஒரு கயிறு வச்சு கட்டிட்டு தோசைக்கல்லில் வாட்டி எடுக்கலாம். அதுக்கு தோசைக்கல் சூடானதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இனி நம்ம வாழை இலையில் பொதிஞ்சு வச்சுருக்கிற இந்த மட்டன் சோறை கல்லில் போட்டு 2 பக்கமும் 2 நிமிஷம் வாட்டி எடுத்துக்கலாம். ஒரு 10-15 நிமிஷம் இந்த மட்டன் சோறை அப்படியே வாழை இலையிலே வச்சிடலாம். அதுக்கப்புறமா இதை பிரித்து எடுத்து சாப்பிடும்போது நல்ல வாழை இலை ஃப்ளேவரோடு சேர்த்து இந்த மட்டன் சோறு செம்ம டேஸ்டியாக இருக்கும். நான் இன்றைக்கி செஞ்சுருக்கிற அளவு 2 பேர் சாப்பிட்றதுக்கு போதுமானதாக இருக்கும். இதே மாதிரியான அளவுகளோட நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.